வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப விசேஷமான வாரம். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணமான குழந்தைக்குன்னு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகின குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம், கருதரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இவ்வளோ நாள் 7.5 சனியிலிருந்து இங்கே மார்ச் மாதத்துக்கு மேலே 7.5 சனி மாறி 3ஆம் இடத்துல சனி போனதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு ராசியில் சப்தமத்துக்கு பார்த்தடையானால் இந்த வாரத்தில் புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா புத பகவான் 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் கூட்டு தொழில் எதிர்பாலினத்தவர்களால் நல்ல ஒரு நன்மை, நட்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் 5ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 26/6/2023 2/7/2023 வரை இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது 26ஆம் தேதி 27ஆம் தேதி பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வரும்பொழுது, அதாவது குரு பகவானாலும் பார்க்கப்படுறார். அதாவது 27ஆம் தேதி ராத்திரி 28ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி கார்த்தால ஒரு 7:30 மணி வரலும் பார்த்தாலேயானால் குரு பகவானால் பார்க்கப்படும் யோகமும் இருக்குது. அதனால் அதீத சுபத்துவம் அடைகிறார் சந்திர பகவான். பண வரவு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா அவரே 8ஆம் அதிபதி மறைந்த இடத்திலிருந்து ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங், அதை தவிர வெளியில் அஃபிஷியலி காட்ட முடியாத பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 12ஆம் இடத்துல வரும்பொழுது, அதாவது 30ஆம் தேதி கார்த்தாலிருந்து 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 2:30 மணி வரலும் பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல வரும்பொழுது 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்து ஆட்சி பெற்று போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் வெளிநாடு சம்பந்தம் உண்டு. நிச்சயமாக இந்த வாரம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவா கண்டிப்பாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விசா ப்ராசஸிங் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். வெளிநாட்டில் போய் ஏதாவது புதுசாக படிக்கணும்னா நிச்சயமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் மூலியமாக வெளிநாட்டுக்கு போய் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா வெளிநாட்டின் மூலதனம் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது. அதுவும் ரியல் எஸ்டேட் துறை, அதை தவிர அக்கௌண்டிங் துறை, கோல்டு மர்ச்சன்ட்ஸு, அதை தவிர இந்த பொற்கொள்ளர்கள், இவாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாகவும் நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கு இருக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12 மணி 12:30 மணிக்கு மேலே வரார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும்.